மத்திய பாஜக அரசு மூன்றாவது முறையாக ஆட்சியில் அமர்ந்து வரும் நிலையில் ஜூன் 9ஆம் தேதியுடன் ஓராண்டு நிறைவடைய உள்ள நிலையில் அரசுக்கு வரவேற்பும் விமர்சனங்களும் ஒரு சேர கிடைத்துள்ள தகவல் குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய பாஜக அரசு தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஆட்சி செய்து வருகிறது. மூன்றாவது முறையாக அமைந்த ஆட்சியில் நரேந்திர மோடி அவர்களும் தொடர்ந்து மூன்றாவது முறையாக இந்தியாவின் பிரதமராக பொறுப்பேற்று வரும் நிலையில் ஜூன் 9ஆம் தேதியுடன் ஓராண்டு நிறைவடைய உள்ளது. இந்த ஓராண்டு ஆட்சியில் மத்திய பாஜக அரசு விமர்சனங்களையும் வரவேற்பையும் பெற்றுள்ளது. இதில் பகல்காம் தாக்குதல், ஆபரேஷன் சிந்தூர், பயங்கரவாதிகள் ஒழிப்பு ஆகிய பாதுகாப்பு விவகாரங்கள் சார்ந்த விஷயங்கள் மற்றும் வகுப்பு வாரிய திருத்த சட்டம், தங்க நகை கட்டுப்பாடு, இந்தியாவின் வரி விதிப்பை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் விமர்சித்தது, இதற்கு மத்திய அரசு எதிர்வினை ஆற்றாதது உள்ளிட்டவை கடும் விமர்சனத்துக்கு உள்ளாகி உள்ளது. இதேபோல் மத்திய நிதிநிலை அறிக்கையில் தனிநபர் வருமான வரி உச்சவரம்பை உயர்த்தியது, உள்கட்டமைப்பு சார்ந்த திட்டங்கள், பெண்களுக்கான திட்டங்கள், வேளாண் திட்டங்கள் தொடர்வது போன்றவை வரவேற்பை பெற்றுள்ளன. இருந்தாலும் மூன்றாவது முறையாக மத்தியில் பாஜக ஆட்சி அமைப்பதற்கு உதவியாக இருந்து வரும் பீகார், ஆந்திரா மாநிலங்களை மையப்படுத்தி திட்டங்கள், சட்டங்கள் இருப்பதாக விமர்சனங்களும் எழுந்துள்ளது. முதல் 10 ஆண்டுகளில் பாஜகவுக்கு இருந்த ஆதரவை விட இந்த முறை ஆதரவு இல்லாததால் தெலுங்கு தேசம் மற்றும் ஐக்கிய ஜனதாதளம் ஆதரவுடன் ஆட்சி அமைக்க வேண்டிய நிலைக்கு பாஜக தள்ளப்பட்டுள்ளது. குறிப்பாக மத்தியில் பாஜக கூட்டணி ஆட்சி அமைந்துள்ளது. இதுவே மிகப்பெரிய விமர்சனங்களுக்கு வழிவகுத்து உள்ளது. ஆந்திர பிரதேச முதல் அமைச்சர் சந்திரபாபு நாயுடு, பீகார் மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் மத்திய பாஜக அரசுக்கு நெருக்கடியாக இருப்பார்கள் என்று எதிர்க்கட்சிகள் கூறி வந்தன. நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட வகுப்பு சட்ட திருத்த மசோதாவுக்கு நாடு முழுவதும் எதிர்ப்பு கிளம்பியது. இது இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டம் என்று எதிர்க்கட்சிகள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்த நிலையிலும் அந்த மசோதா வெற்றிகரமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டது. ஜம்மு காஷ்மீர் பகல்காமில் கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர துப்பாக்கி சூட்டில் 26 சுற்றுலா பயணிகள் பரிதாபமாக கொல்லப்பட்டனர். இது உளவுத்துறையின் தோல்வி என்றும் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டில் இருந்து தொலைவில் உள்ள பகல்காமில் பயங்கரவாதிகள் நுழைந்ததை தடுக்காதது பாதுகாப்புத்துறை சார்ந்த தோல்வி என்றும் எதிர்க்கட்சிகள், பொதுமக்கள் விமர்சனங்கள் முன்வைத்து உள்ளனர். இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக நடத்தப்பட்ட ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையும் மத்திய அரசின் வெளிப்படை தன்மை இல்லாததால் விமர்சனங்களுக்கு உள்ளாகி உள்ளன. சிறப்பு பாராளுமன்றத்தை கூட்டி ஆபரேஷன் சிந்தூர் குறித்து விரிவாக விவாதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன. இதேபோல் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இந்தியாவை தொடர்ந்து விமர்சித்து வருகிறார். உலகிலேயே அதிக வரி விதிக்கும் நாடு இந்தியா தான் என்றும், இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியது நான் தான் என்றும் கூறியதும், ஆப்பிள் நிறுவனம் இந்தியாவில் உற்பத்தியை விரிவுபடுத்தக்கூடாது என்றும், நாடு கடத்தல் என்கிற பெயரில் இந்தியர்களை கை கால்களில் சங்கிலியால் கட்டி அனுப்பி வைக்கப்பட்ட விவகாரத்திலும் மத்திய அரசு தரப்பில் இருந்து எந்த எதிர்வினையும் இல்லாமல் இருந்து வருவது விமர்சிக்கப்பட்டு வருகிறது. டொனால்டு ட்ரம்புக்கு எதிராக பேசுவதற்கும் கருத்து தெரிவிப்பதற்கும் நரேந்திர மோடி அவர்கள் பயப்படுகிறார் என்றும் எதிர்க்கட்சிகள் கடும் விமர்சனத்தை முன்வைத்து உள்ளனர். மத்திய பட்ஜெட்டில் தனிநபர் வருமான வரி வரம்பு 12 லட்சமாக உயர்த்தப்பட்டது. நடுத்தர வர்க்கத்தினர் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது. பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் தரும் பாகிஸ்தான் உடனான வர்த்தகம், சிந்து நதிநீர் ஒப்பந்தம்
நிறுத்தம் போன்றவை பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. இதேபோல் அண்டை நாடான வங்கதேசம் மீது பதில் நடவடிக்கை என்ற பெயரில் எடுக்கப்பட்ட வர்த்தக கட்டுப்பாடும் வரவேற்கப்படுகிறது. இதேபோல் கடந்த பாஜக ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட பெண்களுக்கான திட்டங்கள், வேளாண் திட்டங்கள் தொடர்வதும் பாராட்டப்படுகிறது. ஜப்பானை பின்னுக்கு தள்ளி பொருளாதாரத்தில் இந்தியா 4ஆம் இடத்தில் இருப்பதாக மத்திய பாஜக அரசு தெரிவித்து உள்ளது இந்தியாவுக்கு பெருமை தரும் விஷயமாக பார்க்கப்படுகிறது. 3வது முறை தனிப்பெரும்பான்மை இல்லாத நிலையில் சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் ஆகியோருடன் கூட்டணி வைத்து ஆட்சி அமைந்ததால் ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் நிதிநிலை அறிக்கையில் அதிக நிதி ஒதுக்குவதாக எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர். குறிப்பாக இந்தியாவின் 3வது முறையாக பிரதமராக பதவி ஏற்று ஆட்சி செய்து வரும் நரேந்திர மோடி அவர்கள் இதற்கு முன்பாக குஜராத் மாநிலத்தில் தொடர்ந்து 3 முறை முதலமைச்சராக இருந்துள்ளார். 3 முறை முதலமைச்சராக இருந்த பிறகுதான் 2014 முதல் தற்போது வரையில் இந்தியாவின் 3வது முறையாக பிரதமராக இருந்து வருகிறார். 2029 நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலிலும் பாஜகவே தொடர்ந்து 4வது முறையாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே இந்திய அரசியல் களத்தில் பேசுபொருளாக உள்ளது. ஏனென்றால் ஒரு காலகட்டத்தில் இந்தியாவை ஆளக்கூடிய பலம் வாய்ந்த மக்கள் செல்வாக்கு கொண்ட கட்சியாக அகில இந்திய காங்கிரஸ் கட்சி இருந்தது. சுதந்திரம் அடைந்தது முதல் 2014 வரையில் ஏறக்குறைய காங்கிரஸ் கட்சி 60 ஆண்டுகள் இந்தியாவை ஆண்டது. ஏன் தமிழகத்தில் கூட காங்கிரஸ் கட்சி 1937 முதல் 67 வரையில் காங்கிரஸ் கட்சி தமிழகத்தை ஆண்டது. இப்படி இந்தியாவையும் ஒட்டுமொத்த மாநிலங்களையும் ஆண்ட கட்சி காங்கிரஸ் கட்சி. குறிப்பாக PV நரசிம்மராவ், அதாவது மறைந்த முன்னாள் பிரதமர் PV நரசிம்மராவ் பிரதமராக இருந்தபோது அதிகபட்சமாக காங்கிரஸ் கட்சி 16 மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சியும் அதன் கூட்டணி கட்சியும் ஆட்சி நடைபெற்றது. அது மிகப்பெரிய வரலாற்று சாதனையாக அப்போது பேசப்பட்டது. ஆனால் தற்போது பார்த்தீங்கன்னாக்கா 2014 முதல் 2024 வரையில் தொடர்ந்து 3வது முறையாக பாஜக இந்தியாவை ஆண்டு வருகிறது. நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தொடர்ந்து வெற்றி பெற்று ஆட்சி கைப்பற்றி உள்ளது. இப்போ இந்தியாவில் ஏறக்குறைய 20 மாநிலங்களில் பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் ஆட்சி நடைபெற்று வருகிறது. ஒரு காலகட்டத்தில் இந்தியாவில் எப்படி காங்கிரஸ் கட்சி மக்கள் செல்வாக்கை பெற்ற பலம் வாய்ந்த கட்சியாக இருந்ததோ அதே போல தற்போது பாஜக அந்த இடத்திற்கு வந்துவிட்டது. காங்கிரஸை வீழ்த்தும் அளவிற்கு, முந்தும் அளவிற்கு பாஜக வந்துவிட்டது. 2029 நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலிலும் பாஜக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே பேசப்படுகிறது. ஏன்னா காங்கிரஸ் கட்சியில் செல்வாக்கு இருக்கின்றது மக்கள் மத்தியில். ஆனால் அந்த காங்கிரஸ் கட்சிக்கான தலைமை பலவீனமாக இருக்கின்றது. அதனால தான் ஒரு கட்சிக்கு தலைமை தான் முக்கியம். தலைமை சரியாக பொருத்தமாக மக்கள் ஏற்றுக்கொள்ளும் வகை இருந்தால் மட்டுமே அந்த தலைமை கீழ் இருக்கக்கூடிய கட்சிக்கும் கூட்டணி கட்சிக்கும் மக்கள் வாக்களிப்பாங்க. அதுதான் இந்திய வரலாற்றிலும் தமிழக வரலாற்றிலும் வெற்றி தோல்வி நிர்ணயித்து உள்ளது. அந்த வகையில் காங்கிரஸ் கட்சி சரியான தலைமை இல்லை, அதனால தான் தோல்வி சந்திக்கிறது. ஆனால் பாஜகவிற்கு சரியான தலைமை, அதாவது நரேந்திர மோடி அவர்கள் சரியான தலைமையாக பார்க்கப்படுகிறது. அவரை இந்த இந்திய நாட்டு மக்கள் முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளதாக பார்க்கப்படுகிறது. அதாவது அடல் பிகாரி வாஜ்பாய்க்கு பிறகு அவர் அவரும் 3 முறை இந்தியாவை ஆண்டிருக்கார். 1996 ஒரு 13 நாள் பிரதமராக இருந்தார். 98 13 மாதம் பிரதமராக இருந்தார். பிறகு 99 முதல் 2004 வரையில் 6 வருஷம் பிரதமராக இருந்தார். ஸோ வாஜ்பாய்க்கு பிறகு ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு பிரதமராக நரேந்திர மோடி இருந்து வருகிறார். இந்தியாவில் அதிக ஆண்டுகள் யார் பிரதமராக இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா மறைந்த முன்னாள் பிரதமர் நேரு அவர்கள். அதற்கு அடுத்தபடியாக நேருவின் மகள் இந்திரா காந்தி அவர்கள். இப்போ மோடி அவர்கள் அந்த பாஜக என்ற கட்சியில் அந்த விதிமுறைகள் தளர்த்தப்பட்டால், அதாவது பாஜக என்ற கட்சியில் குறிப்பிட்ட வயது வரையில் தான் கட்சி பொறுப்பிலும்
ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும் என்ற விதிமுறை உள்ளது. அந்த விதிமுறை மோடி அவர்களுக்கு தளர்த்தப்பட்டால் அவர் நிச்சயமாக வந்து இந்திரா காந்தி சாதனையும் முறியடிப்பார், நேரு அவர்கள் சாதனையும் முறியடிப்பார். என்ன சாதனைனாக்கா அதிக ஆண்டுகள் பிரதமராக இருந்த சாதனையை முறியடிப்பார். அதே போல் அதிக ஆண்டுகள் இந்தியாவை ஆண்ட சாதனை காங்கிரஸ் கட்சிக்கு உள்ளது. அந்த சாதனையை கூட பாஜக வரும் காலங்களில் வந்து முறியடித்து அதையும் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்பு பாஜகவுக்கு இருப்பதாகவே பேசப்படுகிறது. இந்தியா கூட்டணி என்பது இப்போ பலவீனம் அடைந்து உள்ளது. அந்த இந்தியா கூட்டணியில் பார்த்தீங்கன்னாக்கா ஆம் ஆத்மி கட்சி வந்து தற்போது வந்து வெளியே ஏறி உள்ளது. ஸோ அந்த இந்தியா கூட்டணியும் இந்தியா முழுவதும் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை. பல்வேறு மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சிக்கும் அந்த மாநில கட்சிக்கும் அந்த மாநில முதலமைச்சர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நாடாளுமன்றத்தில் மட்டும்தான் கூட்டணி அமைப்போம், சட்டமன்றத்தில் நாங்கள் கூட்டணி இல்லாமல் தேர்தல் சந்திப்புன்னு சொல்கிறாங்க. ஆனால் நாடாளுமன்ற தேர்தலே ஒரு சில மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைக்காமல் தேர்தலை சந்தித்தாங்க 2024. அதனால் இந்தியா கூட்டணி வந்து இன்னும் வந்து பலப்படுத்த வேண்டும் காங்கிரஸ் கட்சி. ஸோ பலப்படுத்தல் அப்படின்னாக்கா 2029 தேர்தலும் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு தோல்வியை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. இன்னும் 4 ஆண்டுகளுக்குள்ளாக காங்கிரஸ் கட்சி அந்த கட்சியை பலப்படுத்த வேண்டும், சரியான தலைமையை நியமிக்க வேண்டும். அதே நேரத்தில் வந்து கூட்டணியை வந்து பலப்படுத்த வேண்டும். ஆனால் பாஜக வந்து கட்சியும் கட்டுக்கோப்பாக இருக்கின்றது, அந்த என்டிஏ கூட்டணியும் கட்டுக்கோப்பாக இருக்கின்றது, தலைமையும் வந்து பொருத்தமாக இருக்கின்றது. ஸோ இதுக்கு பாஜகவுக்கு நிகராக காங்கிரஸ் கட்சியில் பல்வேறு மாற்றங்கள் கொண்டு வந்தால் மட்டும்தான் 2029 நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியால் 3 தோல்விக்கு பிறகு வெற்றி பெற முடியும். இல்லை என்றால் 4வது முறையும் தோல்வி சந்திப்பதற்கான வாய்ப்பு வந்து இருக்கின்றது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மத்தியில் பல்வேறு மாநிலங்களில் பாஜக கட்சியுடைய செல்வாக்கு பெற்றுட்டாங்க, ஆட்சியை வந்து பலப்படுத்திட்டாங்க, ஒவ்வொரு மாநிலமாக கைப்பற்றிட்டே வராங்க. நடைபெறுகின்ற அத்தனை சட்டமன்ற தேர்தல்களிலும் பாஜக வந்து படிப்படியாக அனைத்து மாநிலங்களிலும் வெற்றி பெற்றே வராங்க. அதாவது மத்தியிலும் பாஜக ஆட்சி, மாநிலத்திலும் பாஜக ஆட்சி, அந்த நிலையில் வந்து அவங்க டார்கெட் இருக்கின்றது. தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது தமிழ்நாட்டில் வந்து பாஜக ஆட்சியை கைப்பற்றி ஆக வேண்டும் என்ற இலக்கோடு தான் அவங்களுடைய தேர்தல் யூகம் வந்து அமைத்து தேர்தல் கலப்பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னாக்கா அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் அமைந்துள்ளது. அந்த கூட்டணி அமைவதற்கு முன்பாக அதிமுக தலைமை என்னென்ன கோரிக்கைகள் முன்வைத்ததோ அத்தனை கோரிக்கைகளுக்கும் மத்திய பாஜக அரசு அனுமதி கொடுத்து சம்மதம் தெரிவித்து பாஜக அதிமுக கூட்டணி வந்து அமைந்துள்ளது. இந்த கூட்டணியில் இன்னும் இருக்கின்ற பல்வேறு அரசியல் கட்சிகளை, குறிப்பாக வந்து தமிழ் மாநில காங்கிரஸ், பாமக, தேமுதிக, புரட்சி பாரதம், புதிய நீதி கட்சி, புதிய தமிழகம் கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், இந்த மாதிரி எல்லா அரசியல் கட்சிகளையும், குறிப்பாக திமுகவுக்கு எதிராக உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளையும் ஓர் அணியில் திரட்ட வேண்டும் என்ற முனைப்புடன் பாஜக அதிமுக செயல்பட்டு வருகிறது. இந்த கூட்டணியில் தமிழகத்தின் புதிய வரவாக உள்ள விஜய் தாவேக கூட இணைப்பதற்கு அதிமுக பாஜக முயற்சி செய்து வருகிறது. ஆனால் வந்து தாவேக தான் வந்து அந்த கூட்டணி ஒப்பந்தத்தில் வந்து சமரசம் அடையல. தாவேக வந்து தான் முதலமைச்சர் வேட்பாளர், வெற்றி பெற்ற தான் முதலமைச்சராக வருவேன், அதாவது அந்த ஷீட் ஷேரிங் பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து 117 இடம் கேட்குறாரு. அதாவது பாஜக கூட்டணி வச்சாலும் இதுவோ இல்லை அதிமுக கூட்டணி வச்சாலும் 117 இடம் கொடுத்தா நான் வருவேன், 2.5 வருடம் எனக்கு முதலமைச்சர் பதவி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோரிக்கை முன் வச்சார் அதிமுக கிட்ட. ஆனால் அதிமுக அந்த கோரிக்கையை வந்து ஏற்றுக்கல. அதனால அதிமுக தாவேக உடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தை வந்து முன்னேற்றம் அடையல. அதனால் அதன் பிறகு தான் அதிமுக பாஜக கூட்டணி வந்து அமைந்துள்ளது. இந்த கூட்டணியில் வந்து நாம் தமிழர் கட்சியும் கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சி நடைபெற்றது. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் இந்தியாவில் தமிழ் தேசியம் மலர வேண்டும், அதற்காக நான் எந்த கட்சியுடன் கூட்டணி அமைக்க மாட்டேன், கூட்டணியும் கிடையாது, தேர்தல் நேரத்தில் பரிசு பொருட்களோ பணங்களோ கொடுப்பதற்கான வாய்ப்பும் இல்லை, தனித்தே நேர்மையாக தேர்தலை சந்தித்து நாங்கள் படிப்படியாக வாக்கு சதவீதத்தை உயர்த்தி ஒரு தேர்தலில் ஒரு கட்டத்தில் நிச்சயமாக தமிழ்நாட்டில்
நாம் தமிழர் கட்சி நிச்சயமாக ஆட்சி கைப்பற்றும் என்ற நம்பிக்கையோடு அவர் தொடர்ந்து தனியாக தேர்தலை சந்தித்து வருகிறார். அவருடைய அந்த பயணம் குறைந்தது இன்னும் 10-15 ஆண்டுகளில் நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சி கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவங்க அந்த நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கின்றது. கூட்டணி அமைக்காம, தேர்தலில் பணம் கொடுக்காம, பரிசு பொருள் கொடுக்காம மாநில கட்சியாக ஒரு அங்கீகாரம், ஒரு நிரந்தர தேர்தல் சின்னம் இந்திய தேர்தல் ஆணையம் நாம் தமிழர் கட்சிக்கு வழங்கியிருக்காங்க. அதனால் அவங்க கட்சி வளர்ச்சி பாதையை நோக்கி போயிட்டு இருக்கு. இதில் அதிமுகவில் என்னன்னா பாஜக எப்படி கட்சி கட்டுக்கோப்பாக இருக்கிறது, கூட்டணி கட்டுக்கோப்பாக இருக்கின்றது. அதேபோல் திமுகவில் கட்சி கட்டுக்கோப்பாக இருக்கின்றது, கூட்டணி கட்டுக்கோப்பாக இருக்கின்றது. இந்த அதிமுகவில் ஏற்பட்டுள்ள அந்த உட்கட்சி பூசல் சரி செய்யப்பட வேண்டும். அந்த எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவில் ஓபிஎஸ் அணி, டிடி தினகரன் அணி, வி.கே. சசிகலா அணி, அதே போல் புகழேந்தி, இவங்க எல்லாரையும் ஒன்றாக இணைத்து கட்சியை முதல்ல பலப்படுத்த வேண்டும். அதன் பிறகு கூட்டணி பலப்படுத்த வேண்டும். அதன் பிறகு மக்களை சந்திக்க வேண்டும், வாக்குறுதி கொடுக்க வேண்டும், தேர்தல் சந்திக்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக பலவீனமாக இருக்கின்றது. அதனை பயன்படுத்தி தான் திமுக கூட்டணி 2019ஆம் ஆண்டு முதல் கடைசியாக நடைபெற்ற இந்த 2025ஆம் ஆண்டு ஈரோடு கிழக்கு தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தல் வரையில் தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், சட்டமன்ற இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் என அனைத்து தேர்தல்களும் வெற்றி பெற்று வராங்க. 2026லும் இந்த வெற்றி தொடரும் என்ற நம்பிக்கையோடு அவங்க தேர்தல் களப்பணியை முடக்கி விட்டிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா 200 இடங்களில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையுடன் தேர்தலை அவங்க சந்திக்கிறாங்க திமுக. ஏன்னா கூட்டணி அவ்வளோ பலமாக இருக்கின்றது. தேசிய கட்சியான காங்கிரஸ் கட்சி கைக்குள்ள வச்சிருக்காங்க. தேசிய கட்சியான காங்கிரஸ் கட்சி மட்டும் திமுக இல்லை என்றால் திமுகவில் ஆட்சி கைப்பற்ற முடியாது. அது அவங்களுக்கு தெரியும். அதனால காங்கிரஸ் கட்சியை, அதாவது மாநில காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகளுடன் நடந்து கொள்ளும் விதத்தை காட்டிலும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைமை, அதாவது சோனியா காந்தி அவர்கள், ராகுல் காந்தி அவர்கள், மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள், அந்த 3 பேருடன் இந்த தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்ற திமுக தலைமையிலான கூட்டணி கட்சி நிர்வாகிகள் சமரசமாக நல்ல நட்போடு இருக்கிறார்கள். அதனால் அந்த கூட்டணி பெரிய வாய்ப்பில்லை. திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது 2004 தொடர்கிறது. ஏறக்குறைய 21 வருஷமாக அந்த கூட்டணி தொடர்ந்திருக்கின்றது. இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி அமைவதற்கு காரணமாக இருப்பதே காங்கிரஸ் கட்சி தான். காங்கிரஸ் கட்சி இல்லை என்றால் தமிழ்நாட்டில் திமுகவில் ஆட்சி அமைக்கவே முடியாது, எதிர்கட்சியாக கூட வர முடியாது. அந்த அளவுக்கு திமுகவுக்கு மக்கள் பலம் இல்லை, மக்கள் செல்வாக்கு இல்லை. அதனால தான் என்ன பண்ணிக்கானாக்கா இந்த கடைசியாக மதுரையில் நடைபெற்ற அந்த பொதுக்குழு கூட்டத்தில் திமுக உறுப்பினர்கள் இறந்து போனால், வாரிசு 21 வயதுக்கு உட்பட்டு இருந்தால் அந்த இறந்த குடும்பத்தில் 10 லட்சம் நிவாரணம் கொடுக்கப்படும் என்று அறிவித்துள்ளார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். ஏன்னாக்கா அப்போ தான் தமிழ்நாட்டு மக்கள் மற்ற கட்சிகளை காட்டிலும் திமுகவில் சேருவாங்க, அடிப்படை உறுப்பினராக வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் திமுகவுக்கு தமிழ்நாட்டில் மக்கள் சக்தி, மக்கள் பலம் இல்லை. அந்த மக்கள் சக்தியை, மக்கள் பலத்தை இன்னும் உயர்த்த வேண்டும் என்றால் இது போன்ற ஒரு கவர்ச்சிகரமான அறிவிப்பை அறிவிக்க வேண்டும் என்று அறிவிச்சிருக்காங்க. ஸோ அவங்க திமுக சரியான பாதையில் போயிட்டுருக்காங்க. அவங்க மக்கள் வாக்களிக்கலாம் கூட அந்த எதிர்கட்சிகளுடைய வாக்குகள், அதாவது காங்கிரஸ், இடதுசாரிகள், இந்த மாதிரி பல மதிமுக, தமிழக வாழ்வுரிமை கட்சி, கொங்கு மக்கள் ஈஸ்வரன் கட்சி, இந்த மாதிரி கட்சிகளுடைய வாக்குகள்லாம் திமுகவுக்கு சென்று அவங்க 2026ல் ஆட்சி அமைப்போம் என்ற ஒரு திட்டத்தோடு இருக்கிறாங்க. அதே போல் தமிழ்நாட்டில் 4 முனை போட்டி நிலவுகிறது. ஆளுங்கட்சியான திமுக தலைமையிலான கூட்டணி, எதிர்கட்சியான அதிமுக தலைமையிலான கூட்டணி, தமிழகத்தின் புதிய வரவாக உள்ள விஜய் தலைமையிலான கூட்டணி, தனித்தே களம் காணுவோம் என்று உறுதியோடு களம் இறங்கக்கூடிய நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையிலான கட்சி 4 முனை போட்டி. இந்த முன் எப்போதும் இல்லாத வகையில் 2026 சட்டமன்ற தேர்தல் எல்லா அரசியல் கட்சிகளுக்கு ஒரு மிகப்பெரிய சவால் நிறைந்த தேர்தல் களமாக இருக்கும். மக்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பயந்துக்கிட்டு எந்த கட்சி ஆட்சிக்கு வருகிறதோ அந்த கட்சி பயந்துக்கிட்டு மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை தயக்கமின்றி செய்து தருவாங்க. அதே நேரத்தில் மக்களும் சரியான அந்த தேர்தல் நேரத்தில் அந்த வாக்குச்சாவடிக்கு போவதற்கு முன்பாக
சரியான கேண்டிடேட்டை, சரியான கட்சியுடைய பிரதிநிதியை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். அதாவது பணத்துக்கோ பரிசு பொருளுக்கோ நீங்கள் வந்து அந்த நேரத்தில் ஆசைப்பட்டு உங்களுடைய ஜனநாயக உரிமையை வந்து விற்கக்கூடாது. சரிங்களா? நீங்கள் வந்து நம்மளை யார் ஆள வேண்டும் என்பதை நாம் தீர்மானிக்கிறோம். 5 ஆண்டுகள் தான் ஒரு கட்சியினுடைய ஆட்சி ஒரு முறை தேர்ந்தெடுத்தால் அந்த 5 ஆண்டுகள் என்பது நம்மளை யார் ஆள வேண்டும், எந்த கட்சி ஆள வேண்டும், இதுக்கு முன்பாக ஆண்ட கட்சி நமக்கு என்ன பண்ணாங்க, ஆளுகின்ற கட்சி என்ன பண்ணுறாங்க, இல்லை 2 கட்சிக்கு மாற்றாக வேறொரு கட்சி ஆட்சியில் அமர்த்தலாமா என்பதை யோசித்து உங்களுடைய ஜனநாயக கடமையை வந்து ஆற்ற வேண்டும் என்பதுதான் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி உங்களுடைய ஜனநாயக கடமையை வந்து ஆற்ற வேண்டும். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.